This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வேலூரில் இடையஞ்சாத்தில் இருக்கிற மயான கொல்லை, அதுக்கப்புறம் கண்ணமங்கலத்தில் நடந்த ஒரு மயான கொல்லை. அது வந்து தேர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, நீங்கள் எல்லாருமே மயான கொல்லைக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுல இருந்தே இங்கே தாங்க போவேன், இடையஞ்சாத்தில் தான் போயிருக்கேன், வேறு எங்கேயும் போனதில்லை. மதியான டைமில் நடக்கும் பாருங்கள். சாமி தேரெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து மயான கொல்லை எல்லார் ஊர்லேயும் ஒரு மாதிரி நடக்கும். ஒரு சில ஊரில் கோவிலே வந்து நடத்துவாங்க. ஒரு சிலர் ஊரில் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா, அதாவது மயானம் அதாவது சுடுகாட்டில், அங்கே தான் வந்து மத்தியான நேரத்தில் பண்ணுவாங்க. எப்பயுமே இது நல்லா ஒரு 2 மணி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நடக்குங்க. நல்லா பெரிய சாமி அங்காளம்மனை இப்படி நடுவில் வந்து பொம்மை மாதிரி செஞ்சு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைப்போம். இது வந்து சிவராத்திரிக்கு மறுநாள், அதான் அமாவாசை அன்னைக்கு தான் இந்த வந்து மயான கொல்லை நடக்கும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அங்கே சாமிக்கு வேண்டி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றதுனால வேண்டிட்டு அங்கே இருக்கிற சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு ஆகிடுச்சுங்க. நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே கண்ணமங்கலத்துலேயும் திருவிழாங்க. அது வந்து 6 மணிக்கு மேலே தான். இதுவும் மயான கொல்லையில், அதாவது சுடுகாட்டில் தான் வந்து திருவிழா நடக்கும். சாமி எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் நாங்கள் பார்த்தோமா, சரி கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கட்டை கட்டி எலுமிச்சம்பழம் குத்தி ஆடுறாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு வலியும் இல்லாமல். எல்லாராலையுமே இந்த கட்டை கட்டி நடக்கிறதோ இல்லை ஆடுறதோ முடியாதுங்க. அதுவும் ஒரு தனி திறமை வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டே போனாங்க. அந்த ரோடு கூட சரியில்லைங்க, அங்கங்கே மேடும் பள்ளமாக இருந்தது. அந்த இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு 3 வருஷமாக இந்த இடத்துல இருக்கோம், கண்ணமங்கலத்தில். ஆனால் திருவிழா வந்து பார்த்ததில்ல. சாமி எடுத்துகிட்டு போகும்போது சரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா அழகாக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. சிவன் பார்வதி தான். அப்போ வந்து அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து வேஷம் போடுவாங்க. சிவனும் இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாருமே வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு கட்டை கட்டி டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தீச்சட்டியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் வந்து பெண்கள் எல்லாமே வந்து வேண்டுதல் இருக்கிறவங்க தான் இதை பண்ணுவாங்க. எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் தீச்சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம், நானும் சுபா எல்லோரும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மறுபடியும் வந்து போக முடியாது, வீட்டுக்கு போட்டு சமைக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நைட் ஆகிடும் அங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டமான்றதுனால நாங்கள் போகலைங்க. இங்கேருந்தே பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வேல் மாதிரி கொடுத்துட்டு அதுவும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே 1 பை 1 பொறுமையாக இந்த மேடும் பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது எந்த ஒரு வலியும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல் வந்து வாயில் குத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து பக்கத்தில் யாரும் வந்து இடிச்சிடாமல் பார்த்துறதுக்கு பொறுமையாக எல்லாருமே வந்து வழி விலக சொல்லிவிட்டு எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க கடைசியாக வந்து சாமியோட தேர் வரும். தேருமே அப்படி தாங்க. தேரில் வந்து 3 பேர் சாமிக்காக வேண்டுதல் பண்ணிவிட்டு அவங்க உடம்புலையுமே இந்த தேரை இழுத்து அப்படியே அவங்களாலே இழுத்துட்டு வர மாதிரி தான் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க போல இருக்குது. அவ்வளோ அழகாக பொறுமையாக அவங்க இழுத்துட்டு வந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. வண்டி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க, இருந்தாலும் அதை இழுத்துட்டு போகிற மாதிரி தான். அவங்களால வந்து சாமி வந்துருச்சா என்னன்னு தெரில பாருங்கள், ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி எல்லாருமே மயான கொல்லைக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சாமி அலங்காரம்லாம் எப்படி இருக்குது? நம்மளோட ஜமுனா ஈஸி கோலம் சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.